தெசலோனிக்கேயர், பைபிளை திருப்பங்க 1 தெசலோனிக்கேயர் புதிய ஏற்பாட்டில் 282வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆலோசனை, எல்லாத்தையும் சோதித்து பாருங்கள். எந்த ஒரு காரியமானாலும் அதை சோதித்து பார்த்து அதுக்குள்ளே இருக்கிற நலமானதை பிடித்து கொள்ளுங்க, பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகுங்க. அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இப்போது நீங்களே யோசித்து பாருங்களேன். ஒரு காலத்தில் சினிமா பாவம் பிசாசு, ரேடியோ பிசாசு, டிவி பிசாசுன்னு சொன்னவங்க செல்ஃபோன் பிசாசுன்னு எந்த ஊழியக்காரனாவது பிரசங்கம் பண்ணுறாங்களே கேட்டு பாருங்கள். எந்த சபையிலுமே பேசுகிறது இல்லை. என்ன எல்லாருக்கும் தேவை இருக்குது, எல்லாரும் கையில் வச்சுருக்காங்க, எப்படி பேசுவாங்க? பேச முடியாது. அப்போது அதற்குள்ளே அது பிசாசு, அது எல்லாமே பாவம்னு சொல்லிட முடியாது. அதுக்குள்ள ரெண்டும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அதில் தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிசாசு தன்னுடைய திட்டத்தை அதன் மூலமாய் நிறைவேற்றுகிறான். நம்ம ஜெபம் பண்ணி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவன் விரும்புகிற நலமானதை மாத்திரம் அதிலிருந்து செய்ய ஒப்பு கொடுத்துட்டா நலமானதே. அதனால தான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது. நீங்கள் சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விடுங்க. அது வேண்டாம் உங்களுக்கு. பொல்லாங்காய் இருக்குது, இதில் பாவம் இருக்குது, இதில் அசுத்தம் இருக்குது, அந்த காரியம் வேண்டாம் என்பதாக நீங்கள் ஒதுக்கி விட வேண்டும். அதான் பார்த்த நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கொண்ட நிறைய நன்மைகளும் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, என் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே தொடர்பு கொண்டு அடுத்த நிமிஷம் பேசிடலாம், அது ஒரு நன்மை தானே. பாருங்கள், கல்வி கற்பதற்கு கொரோனா காலத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதை வச்சு தான் நிறைய ஆன்லைன் கிளாஸ்லாம் நடத்தி நிறைய பேர் கற்றுக்கொண்டு அது நன்மை இருக்கிறோ இல்லையோ, அவங்க கரையை படிக்கிறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் இயர் பாஸ் பண்ணிட்டாங்க, தேர்ட் இயர் காலேஜுக்கு வந்துட்டாங்கல்ல. அது எப்படி? எல்லாம் அந்த ஃபோனை வச்சு தானே அதில் படித்து எக்ஸாம் எழுதி வந்துட்டாங்கல்ல. அது மாதிரி அது இல்லைன்னா அவங்க காலேஜில் படிக்க முடியாதில்ல. இப்போ அந்த ஃபோன் இல்லைன்னா அவங்க இன்னும் இப்போ போய் ஃபஸ்ட் இயர் தானே ஜாயின் பண்ண முடியும், இப்போ தேர்ட் இயர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ முதல் 2 வருஷம் அதை வச்சு தானே படித்து வந்தாங்க. அப்படி சில நன்மைகள். ஒரு அவசரம், இப்போ முன்னால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிடணும், போலீஸை கூப்பிடணும்னா அது ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடணும். இப்போ கையில் இருக்குது, டக்குன்னு ஃபோன் பண்ணி நியூஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி காரியம் இருக்கிறது. இப்போ பேங்குக்கெல்லாம் போக தேவையில்லை, ஃபோனை வச்சே பேங்க்கு டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிடலாம், பணப்படு காரியத்திலெல்லாம். அது மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள், நம்ம நிறைய செய்திகள் இந்த மாதிரி. இப்போ உக்ரைனில் என்ன நடக்குன்னு, இப்போ என்ன நடக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா பார்த்தா போது இப்போ என்ன நடக்குன்னு டக்குன்னு பார்த்துட முடியும். இல்லைன்னா அடுத்த நாள் காலை நியூஸுக்காக நம்ம காத்திருக்கணும். உடனுக்குடன் நியூஸ் எல்லாம் நம்ம அதில் பார்க்க முடிகிறது. அப்புறம் வியாபாரம், பிஸ்னஸ் காரியம், வேலை, எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் அது மாதிரி பல காரியங்கள். நம்ம ஊரில் கிடைக்காத சில பொருட்கள் அப்படிலாம் கிடைக்கணுமானா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளலாம். நம்ம ஊரில் கிடைக்கலையே, நம்ம நாட்டிலே கிடைக்கல, ஆர்டர் பண்ணி எந்த நாட்டில் உள்ள பொருளை வாங்கி கொள்ளலாம். இது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்கிறது, நன்மைகள் இல்லை. அதனால தான் எல்லார் கையில் அது இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இப்போ முன்னால் இப்போ நாம ஆரம்ப காலத்தில் ஊழித்து போனோம், கேமரா இருக்கும், ஏன்னா ஃபோட்டோலாம் எடுக்கணும்ல, அந்த மீட்டிங் பற்றி எடுக்கணும், அதில் நம்ம எடுத்துகிட்டு வருவோம், நம்ம ஞாபகத்தை வைக்க ஒரு வீடியோ எடுக்கணும், அதுக்கு வீடியோ கேமரா ஒன்று வேணும். அப்புறம் இது மாதிரி மியூசிக் கேட்கணுன்னா அதுக்கு ஒரு பிளேயர் சின்னதாக ஒன்று டேப் ரெக்கார்ட் மாதிரி வச்சு அதில் தான் பாட்டு கேட்போம். கிளாக்கு வைக்கணும்னா ஒரு கிளாக் ஒன்று வச்சு எல்லோரும் வச்சுக்கிறது. இப்போ எல்லாமே ஒன்று ஆயிட்டில், கேமரா இருக்குது, அதுக்குள்ள வீடியோ இருக்குது, மியூசிக் பிளேயர் இருக்குது, அதில் கிளாக் இருக்குது, எல்லாம் வச்சுக்கலாம். ஒரே பொருளுக்குள்ளே எல்லாமே இருக்கிறதுனால ஈஸி, வசதி ஆகிறது. அதனால் தவிர்க்க முடியாத, எல்லாரும் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு பொருளாக இந்த செல்ஃபோன் மாறிவிட்டது. உண்மைதானே இது? இனிமேல் யாருமே பயன்படுத்தாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாக்கிவிட்டார். அது மாத்திரம் இல்லை, ஜிபிஎஸ் அதில் இருக்குது. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணால் அவளே இப்போ டிரைவரை பார்த்து சொல்லி, இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கோம், இன்னும் இவ்வளோ நேரத்தில் போய் சேர்ந்துடலாம், இன்னும் இத்தனை கிலோமீட்டர் போகணும், எப்படியா தெரியும்? செல்ஃபோனில் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் இவ்வளோ நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். ஜிபிஎஸ் எவ்வளோ வசதி அது உள்ளே வந்துட்டு இல்லை. இந்த மாதிரி வந்ததுனால எல்லாருக்குமே அது அவசியமாகிவிட்ட ஒரு பொருளாக இருக்குது. இவ்வளோ நன்மை இருக்கிறது. சரி, இதில் தீமையும் இருக்குன்னு பல சொன்னாங்க. என்னையா தீமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நிறையா இருக்குது. இந்த தீமையில் என்னென்னு பார்த்தா, செல்ஃபோனில் உள்ள பல்வேறு செயலிகளால் நிறைய பேருக்கு நேரம் வீணாகுது. சமூக வலைத்தள விளையாட்டு, அதனால் அநேகர் அதுக்கு அடிமையாகி போயிடுறாங்க. மாணவர்கள் செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்துவதனால படிக்க முடியல, கவன சிதறல் ஏற்படுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பண மோசடி போன்ற குற்றங்கள் நிறையா நடக்குது. இப்போது பொள்ளாச்சி சம்பவம், நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டது. அதுக்கு வேறு எங்கேன்னு தேடி போனால் செல்ஃபோன், அதில் ஏற்பட்ட தொடர்பு, அதில் எடுத்த சில வீடியோ, அதில் எடுத்த சில காரியம், இவங்க ஷேர் பண்ண காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டது. 1-2 தான் வெளியே தெரியுது, வெளியே தெரியாமல் ஆயிரக்கணக்காக நடக்கிறது. இதெல்லாம் பெரிய சமுதாய சீரழிவை உண்டாக்குற காரியம்.
பாருங்கள் சரீரத்தில் பாருங்கள் அந்த ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, கண் ஆஸ்பத்திரி எங்கே பார்த்தாலும் இப்போ திறந்துட்டாங்க. சின்ன பிள்ளைகளை கண்ணாடி போடாரு, வயசான காலத்தில் கண்ணாடி போடுவாங்க. இப்போ சின்ன 5 வயசில் கண்ணாடி போடுறாங்க, 6 வயசில். என்ன செல்ஃபோனே பார்த்து கண் பாதிக்கப்படுது, ஸ்ட்ரெஸ் சிலருக்கு வந்துடுது, தூக்கம் இல்லை, ராத்திரி எல்லாம் உட்காந்து விளையாடுறாங்கல்ல, கேம் விளையாடுறாங்க, தூக்கம் குறைஞ்சதுனால பாதிப்புகள். அதனால் அது மட்டும் அந்த கொஞ்சம் காரில் போகும்போது செல்ஃபோன் பார்த்துட்டு போனால் விபத்து, பைக்கில் போகும்போது செல்ஃபோன் பேசிட்டு போய் விபத்து. சில லாரி டிரைவர் ஹைவேஸில் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு போகிற செல்ஃபோனில் வீடியோ. இப்போ செல்ஃபோனில் பேசுகிற வீடியோ பார்த்துட்டு போனால் எத்தனை பேர் விபத்து, அதனால் எத்தனை பேருடைய மரணம், பயங்கர தீமைகள் நடக்கிறது. இது மாதிரி பல காரியங்கள், இந்த தீமைகள் காணப்படுகிறதை பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் செல்ஃபோன் மூலம் ஆபாச இணையதளத்தை சுமார் 89% பேர் பார்க்கின்றனர். கொரோனா ஊரடங்கின் போது ஆபாச வலைத்தளங்களை உபயோகிப்போர் எண்ணிக்கை 95% அதிகரித்தது. இந்தியாவில் சுமார் 55 கோடி பேர் செல்ஃபோன் கேம் விளையாடுறாங்க. 55 கோடி பேர் கேம் விளையாடுறாங்க. பாருங்கள், 20 வயதுக்குட்பட்டவர்களில் சுமார் 65% பேர் ஆன்லைன் விளையாட்டிற்காக உணவையும் தூக்கத்தை விட ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா காரியங்கள். இப்போ இந்த தீமைகள் நீங்கள் வச்சுருக்கிற செல்ஃபோனில் ப்ராக்டிக்கலாக சில காரியம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. முதலாவது, நம்முடைய நேரம் வீணாக்கப்படுகிறது. நல்லா அறிந்துக்கோங்க, நேரம் வீணாக்கப்படுது. என்ன நேரம் வீணாகுது? ஜெப நேரம், வேதம் வாசிக்கிற நேரம் வீணாக்கப்படுகிறது, படிப்பு நேரம் வீணாக்கப்படுகிறது. நிறைய பேர் நம்ம சாட்சி எழுதினவங்க முன்னால் 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் நான் விட்டு இந்த செல்ஃபோன்லேயே விளையாடி ஜெபமே பண்ணுறதில்லை, வேதமே வாசிக்கிறதில்லை, ஊழியமே செய்கிறதில்லை, படிப்பில் கவனம் செலுத்த முடியல. எவ்வளோ பெரிய பாதிப்பு இளம் வயதில் அந்த பிள்ளைகள் ஆண்டவரோடு நெருங்குவதற்கு பதிலாக செல்ஃபோனில் அதான் சாத்தான் அந்த கண்ணியை வச்சுட்டான். பிசாசானவன் அதை கையில் கொடுத்து நம்முடைய ஜெபத்தை தடுக்க, வேத வாசிப்பை தடுக்க, ஊழியத்தை தடுக்க, படிப்பை கெடுக்க பிசாசு அதை பயன்படுத்துகிறான். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற இந்த தீமைக்கு பின்னால் இருப்பது பிசாசானவர். என்னங்க நன்மையும் இருக்குன்றீங்க தீமையும் இருக்குன்றீங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு மனுஷனை ஆண்டவரும் பயன்படுத்துகிறாரு, கொஞ்ச நேரத்தில் பிசாசும் பயன்படுத்தி விடுவான். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடித்து கவனமாக இருக்கணும், அதான் முக்கியம். பேதுரு என்னை யாருன்னு ஜனங்க சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்கன்னு பேதுரு சொல்கிறார், நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுக்கு சந்தோஷம். பேதுரு, இது பிதாவனுக்கு வெளிப்படுத்தினார், இது சாதாரண வெளிப்பாடு அல்ல, பிதாவனுக்கு வெளிப்படுத்தினார் என்ன அவருக்கு ஒருத்தர் தீர்க்கதரிசன வார்த்தை இயேசு சொல்லுகிறார். பேதருக்கு பெரிய சந்தோஷம், ஆண்டவரிடத்தில் அந்த வெளிப்பாடு கிடைத்தது. அடுத்த நிமிஷம் இயேசு தன் மரணத்தை குறித்து பேசுகிறார். உன்னை பேதர் இயேசுவை தனியாக கூட்டிகிட்டு போய் கடிந்து கொண்டாராம். என்ன ஆண்டவர் அப்படி பேசுகிறீங்க, சாவேன்றீங்க, சிலுவையில் மறிப்புன்றீங்க, ரத்தம் அதெல்லாம் நடக்கூடாது, செய்யக்கூடாது என்றார். உடனே இயேசு என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் பிதாக்கிட்ட அந்த வெளிப்பாடு கிடச்சிது. இப்போது அதே பேதருவை அப்படி மைண்டில் யார் அந்த விதையை விதைச்சது? சாத்தான். ஆண்டு சொல், அப்பாலே போ சாத்தானே. பேதுரு சாத்தான் ஆகிவிடவில்லை, சாத்தானுடைய சிந்தனைகளை கிரியை செய்து அந்த நேரத்தில் இயேசுவுக்கு விரோதமாய், தேவ சித்தத்துக்கு விரோதமாய் பேதுருவை பிசாசு பயன்படுத்தினான். அதான் இயேசு அப்பாலே போ சாத்தானே அதட்டினார். அப்போ இந்த செல்ஃபோனை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தும் போது ஆண்டவர் அதில் கிரியை செய்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று அதை பயன்படுத்த முடியும். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா சாத்தான் உங்களை பயன்படுத்தி செல்ஃபோன் மூலமாக அவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இந்த ரெண்டுமே அதுக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அதை ஹேண்டில் பண்ணுகிற விதத்தில். அப்போ நேரத்தை வீணாக்குதா பாருங்கள். ஜெப நேரம் பாதிக்கப்படுதா, பைபிள் வாசிக்கிறது பாதிக்கப்படுதா, உபவாச நேரம் பாதிக்கப்படுதா, சர்ச்சுக்கு போகிற நேரம் பாதிக்கப்படுதா, உங்கள் படிப்பு நேரம் பாதிக்கப்படுதா? யோசித்து பாருங்கள். நிறைய பேருடைய நேரத்தை அது வீணாக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, உறவுகள் பாதிக்கப்படுகிறது. உறவுகள், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள், ஒரு குடும்ப உறவு பாதிக்கப்படுது. இப்போ பாருங்களேன், ஒரு காலத்தில் வீட்டுக்கு வரும்போதே அவங்க மனைவி டக்குனு வருவாங்க, காஃபி கொண்டு வராங்க, உட்காருங்கன்னு உட்காருவாங்க, காஃபி குடிச்சிட்டு கணவன் மனைவி பேசுவாங்க, ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, வீட்டில் என்ன நடந்துச்சு, குடும்ப உறவுகள் பலன் அடைந்தார். பிள்ளைகள் ஸ்கூலில் வந்தால் உட்காந்தோன்னு இன்றைக்கி எந்த மாதிரி நடந்துச்சு, ஸ்கூலில் காலேஜில் பெற்றோர் பேசுவாங்க, பிள்ளைகள் ஆவலாக பேசுவோம், சந்தோஷமாக இருந்தார். இப்போது வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே இப்படி தானே வர்றாரு. யோசித்து பாருங்கள், கணவருக்கு இப்படி தான் செல்ஃபோனோடு வர்றாரு. மனைவி என்னங்கன்னு பேசுனா அப்படி போயிடுவார், கையை மட்டும் காமிச்சிட்டு ரூமில் போயிடுவார். பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், அம்மா பேசாதம்மா பேசாத, செல்ஃபோனோடு தான் வெளியிருந்து உள்ளே வர்றாங்க வீட்டுக்குள்ளே. அம்மாக்கிட்ட பேசுகிறதில்ல, மனைவிக்கிட்ட பேசுகிறதில்ல, கணவன் மனைவிகள் பேசுகிறதில்ல. இந்த செல்ஃபோன் உறவுகளை பாதிக்கிற ரூமுகளை போயிடுறாரு. அப்படியே பேசிக்கிட்டு சரி சாப்பிடும்போது பேசலாம் அப்படின்னு சாப்பிடும்போது உட்காந்து பேசுவாங்கல்ல குடும்பமாக. ஒரு குடும்ப உறவு பலனடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் என்ன நடந்ததுன்னு. அங்கே அந்த டைனிங் டேபிள் வரும்போதே செல்ஃபோனோட இந்த காதில் வச்சுட்டு
அப்படியே சார் பேசினா கூட காது கேட்காரு. பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, மனைவிக்கு சாப்பிட்டுக்கிட்டே நடக்குதா இல்லையா? அப்போ எது பாதிக்கப்படுது? தேவன் அமைத்து கொடுத்த ஒரு அழகான குடும்பம் பாதிக்கப்படுகிறது, குடும்ப உறவு பாதிக்கப்படுகிறது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், இந்த செல்ஃபோன் ரெண்டுக்கு நடுவாக வந்துடுது. உங்களை அதை அடிமையாக்கி வச்சிருக்குல்ல. எப்பவும் அது அவர் சொன்ன பற்றியில் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ ஆஃப் பண்ண 5 மணி நேரம், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்ஃபோன் நான் பார்க்குறேன், அது இல்லாமல் இருக்க முடியல. பாருங்கள், அப்படி வந்துட்டு பாருங்கள். அப்போ உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுது. பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேசுகிறதில்லை, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறதில்லை. பேச வந்தால் செல்ஃபோன், கொஞ்சம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறேன். எப்போ தான் பேச்ச முடிக்க மாட்டார். 1 மணி நேரம் கழித்து போனாலும் அதே தான் சொல்லுவார். பிள்ளைகள் ஃபெடப் ஆகிடுறாங்க, அப்பாட்ட பேச முடியல. அதே மாதிரி பேரண்ட்ஸு, அம்மா சொல்கிறான், பையன்கிட்ட பேச முடியல, மகக்கிட்ட பேச முடியல. எப்பவும் செல்ஃபோனில் இருந்தால் எப்படி மற்றவங்க பேசுகிறது? வீட்டுக்குள்ளே உறவுகள் பாதிக்கப்படுவது. தேவன் கொடுத்த அழகான உறவு குடும்பம், அந்த குடும்ப உறவு சந்தோஷ சமாதானம் எல்லாம் போய்விட்டது. நிறைய குடும்பத்தில் இந்த செல்ஃபோனை சாத்தான் பயன்படுத்தி உங்களுடைய குடும்பத்தின் ஐக்கியத்தை, சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணாட்டா அது உங்களுக்கு குடும்பத்தில் பெரிய பாதிப்பை உண்டாக்கிறோம். 3வது, இந்த செல்ஃபோன் பாதிக்கிற விஷயம், பரிசுத்தத்தை பாதிக்கிற ஒரு காரியம் செல்ஃபோனுக்குள்ளே இருக்குது. ஆண்டவரோடு நீங்கள் உறவாடணுமான பரிசுத்தம் அவசியம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும். ஆனால் அவங்களை கரைப்படுத்தக்கூடிய, உங்களை பாவத்துக்குள்ளாக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அந்த செல்ஃபோனுக்குள்ளே சாத்தான் வைத்திருக்கிறான். ஒரு சுவிட்சை தட்டினா நீங்கள் ஆண்டோடைய செய்தி கேட்கலாம். அதில் ஒரு பெரிய, நம்ம இப்போ வசனத்தை கேட்குறோம், செய்தியை கேட்குறோம். செல்ஃபோனில் நம்ம வாக் வித் ஜீசஸ் எல்லாம் அதில் பார்க்குறீங்க, நிறைய செய்திகளை கேட்குறோம். எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமான காரியம் இருக்குது. ஒரு பாட்டு, ஆண்டவர் பற்றின பாடல் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு சுவிட்சை தட்டினா இதை பார்க்கலாம். இன்னொரு சுவிட்சை தட்டினா பிசாசு வைத்திருக்கிற காரியங்கள் உள்ள நுழையிறதுக்கான காரியம் அதுக்குள்ளே இருக்குது. ரெண்டுமே இருக்கிறது. நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதில் கவனம் செலுத்துறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் இதில் கவனமாக இல்லாட்டா சாத்தான் அதை வச்சு அவங்களை கவிழ்த்துருவான். கவனமாக இருந்தால் நீங்கள் அதில் சாத்தானை ஜெயித்துட்டா அதன் மூலமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளரவும் முடியும், சுவிசேஷத்தை பரவ செய்யவும் முடியும். ரெண்டுமே அதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ உங்களுடைய பரிசுத்தத்தை பாதிக்கிற காரியத்தெல்லாம் பிசாசு அதுக்குள்ளே வச்சுருக்கிறான். நிறைய பேர் சொல்கிறாங்களே, ஆபாச படங்களை பார்த்து என் வாழ்க்கை கரைப்பட்டு போச்சு. இத்தனை பிள்ளைகள் நம்ம சாட்சி எழுதுகிறாங்க, இதுக்கு முன்னால் அதை விட முடியல, ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அப்போ இது மாதிரி மணிக்கணை நேரத்தெல்லாம் வீணாக்குனேன், என்னுடைய ஜெப நேரம் போச்சு, ஆண்டவரோடு பேசுகிற நேரம் போச்சு, எல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சுரு, ஆண்டவர் பின்வாங்கிட்டேன், இப்போ ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. அப்போ நீங்கள் சரியாக அதை நீங்கள் புரிந்து கொண்டு நலமானதை பிடித்து கொள்ளாவிட்டால், நீங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிறதை ஒதுக்கி நலமானதை பிடித்து கொள்ளாட்டா உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் உங்களுடைய நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். நல்லா அறிந்து கொள்ளுங்க, உங்கள் செல்ஃபோனை வச்சு சாத்தான் உங்களை நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடுவான். நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவர் ஆளுகை செய்த நடத்த அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் பரலோகத்துக்கு ஆத்மாக்களை கொண்டு வரவும் முடியும். அதுக்கு ரெண்டுமே அதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியம் அதுக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறது, சர்ச்சுக்கு செல்ஃபோனில் பைபிள் இருக்குது, சர்ச்சுக்கு போகும்போது பிரிண்டட் பைபிள் கொண்டு போகணும். நீங்கள் செல்ஃபோனில் பைபிள் இருக்குலாம் தூக்கிட்டு போகக்கூடாது. பிரிண்டட் பைபிள், இந்த மாதிரி பைபிள் வாங்கி வச்சு பயபக்தியாக பைபிளோட சர்ச்சுக்கு போகணும். பைபிள் எங்கேன்னு கேட்டால் செல்ஃபோனை காமிக்கக்கூடாது. அதுக்குள்ளே பைபிள் மாத்திரம் அல்ல, ஆபாச படமும் அதுக்குள்ளே இருக்குது, சாத்தானுடைய பல கிரியைகள் அதுக்குள்ளே இருக்குது, தப்பான உபதேசம் அதுக்குள்ளே இருக்கிறது, பல கேடுபாடத்தை உண்டாக்குற காரியமும் அதுக்குள்ளே இருக்குது. அதை கொண்டு போய் நான் பைபிளை அதில் பார்க்குறேன்னு பார்க்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, பைபிளில் நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. முக்கியமான சாத்தான் பைபிள் அதில் அந்த டவுன்லோட் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான வசனத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆபத்து இருக்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த செல்ஃபோனில் வர பைபிள் எல்லாத்தையும் நம்பிடாதங்க. முக்கியமான வசனத்தெல்லாம் அதுலேருந்து எடுத்துட்டான் பிசாசு. அப்போ முக்கியமான வசனத்தை எடுத்துகிட்டு தவறான ஒரு வேத வசனத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு செல்ஃபோன் மூலமாக பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனமாக இல்லாட்ட வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்க. அதனால தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். பிரிண்டட் பைபிள் வாசிங்க, தியானிங்க. நீங்கள் ட்ராவலில் போகிறீங்க, ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, அதில் போகிறீங்க, எங்கேயாவது உட்காரும்போது பைபிள் வாசிக்கணும்னா பாருங்கள், அவ்வளோதான். சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, பைபிளை பார்க்குறேன்னு. நம்ம மாறணும், பிசாசுக்கு இடம் கொடுக்காதுருங்க, சரியா? அதனால் கவனமாக, இது சாத்தான் உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியத்தை அதுக்குள்ளே வச்சிருக்கிறான், அந்த செல்ஃபோனுக்குள்ளே. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறணும். அதனால தான் நலமானது எது அதனை பார்க்கணும், மற்ற காரியத்தை நீங்கள் ஒதுக்கி தள்ளிடணும். அது மாத்திரம் இல்லை, கடைசியில் எங்கே கொண்டு போகிறான்? அடிமைத்தனத்துக்குள்ளே. எங்கே ஒரு அடிமைத்தனம் இருக்குதோ அதுக்கு பின்னால் பிசாசு இருக்கிறான்னு அறிந்து கொள்ளுங்க. வீடியோ கேமுக்கு அடிமை ஆயிட்டேன்,
பப்ஜி கேம் என்னென்னோ கேம்ன்றாங்க. அது மணிக்கணக்காக நீங்கள் விளையாடிக்கிட்டே இருக்கீங்கன்னா யூ ஆர் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் த டெவில். சாத்தான் உங்களை அடிமைத்தனத்தில் வச்சுட்டான் அர்த்தம். பின்னாலேருந்து சாத்தான் கைகொட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். விளையாடு, இன்னும் 1 மணி நேரம் விளையாடு, இன்னும் 2 மணி நேரம் விளையாடு. அப்போ தானே நீ பைபிள் தேடுறது, ஆண்டவர் தேடலை விட்டுரும். அதை பற்றி சிந்திக்காத, இதில் விளையாடு, என்ஜாய் பண்ணு. இதில் என்ன தப்பு? உலகம் முழுது எல்லாம் பார்க்குறாங்க. இது எல்லாமே இருக்க முடியும். இது ஒரு பெரிய பாவமா? இதில் என்ன பாவம் இருக்குது? சும்மா விளையாடு, ஃபுட்பால் விளையாடு, ரம்மி இதில் வர விளையாடு. பிசாசு அப்படியே உங்களை கண்ணி வச்சு அதில் சிக்க வச்சு விடுகிறான், அடிமையாக்கி விடுகிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க, நான் இப்போ அதுலேருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்ட உடனே இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கமான கிறிஸ்தவ நிகழ்ச்சி வருது இல்லை, எல்லாம் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், ஆயிரக்கணக்கான எல்லாரும் செய்தி போடுறதுனால வந்துக்கிட்டே இருக்கும். மணிக்கணக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க மணிக்கணக்காக அந்த இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை செய்தியே பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் செய்தி யூடியூப்பில் வருதில்ல, ஒவ்வொரு ஊழியக்காரன் பேசுகிற மாற்றி கேட்டு ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இது கூட தப்பு மகளேன்னாராம். என்ன ஆண்டவர், உங்கள் செய்தி தான் நான் பார்க்குறேன். நீ இந்த செய்தியே மணிக்கணக்காக 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தா என்கிட்ட நீ எப்போ பேசுவ? நீ என் சமூகத்தில் வரணும்ல, என்கிட்ட தனியாக பேசணும்ல, நான் உங்ககிட்ட பேசணும்ல, அது முக்கியம் இல்லை. நீ ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுறதே மணிக்கணக்காக 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேட்டுட்டு இது போதும் நின்று படுக்க போனால் நான் எப்படி உன்கிட்ட பேசுறது? அது கூட தவறு என்று ஆண்டவர் உணர்த்தினார். உண்மைதான். அந்த மகள் அதுக்கப்புறம் அந்த மகள் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன் செய்தி, பல ஊழியருடைய செய்தி கேட்பேன். ஒரு 1/2 மணி நேரம், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நிறைய நல்ல செய்திகள்லாம் வருது. அருமையான ஊழியர்கள் பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனங்கள், கடைசி கால செய்திகள் என்று பல பாஸ்டர்ஸ் பேசுகிறாங்க. நான் கேட்பேன். இப்போ டிஜேஸுடைய பல செய்திகள் வருகிறது. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதை கேட்பேன். இது என்னுடைய பக்தி விருத்திக்கு, அவ்வளோதான். மணிக்கணக்கு அதில் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவரோட தன்னித்து ஜெபிக்கணும்ல, அதுக்கு தடை வரக்கூடாது. மோகன்லாஸ் பிரசங்கமே நான் டெய்லி 4 மணி நேரம் கேட்குறீங்கன்னா அது கூட தப்பு தான். எதுக்கு 4 மணி நேரம் என் பிரசங்கத்தை உட்காந்து டெய்லி கேட்குறீங்க? ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பிரயோஜனமானதை பெற்றுக்கொண்டீங்களா, அடுத்தது நீங்கள் ஆண்டோடைய சமத்துக்கு போங்க, தனியாக வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் காத்துருங்க. அதுதான் முக்கியம். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, தனிப்பட்ட உறவை பிரிக்கிறது எதுவாக இருந்தாலும் அது சாத்தானுடைய தந்திரம். அறிந்து கொள்ளுங்க. அது மோகன்லாசுடைய பிரசங்கமாக இருந்தாலும் சரி, இயேசுவோடு நீங்கள் தனித்து இருக்கணும், அவரோடு நீங்கள் பேசணும். அதுக்கு உதவி செய்வதற்கு தான் ஊழியர்கள். வாக் வித் ஜீசஸ்ன்னு ஒரு 3 நிமிஷம் பேசுகிறேன், அது போதும். வசனத்தை கேட்டாச்சுன்னு போனீங்கன்னா தப்பு. உங்களை உற்சாகப்படுத்த நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் வாவல் கொள்வதற்கு தூண்டுதலாக இருக்க தான் அந்த செய்தி. நீங்கள் அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட போன ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காருங்க, ஆண்டவரோட பேசுங்க. என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே நான் என்ன ஜெபிக்கணும்னு சொல்லுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. தேவனோட தனித்தோட உறவு ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சிகளை தவிர நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அடிமையாகி விடக்கூடாது. உங்களுடைய பக்தி விருத்திக்கு உங்களை தூண்டி எழுப்பதற்கு அந்த செய்திகள், அவ்வளவுதான். அதனால் மணிக்கணக்கு அதிலேயே நீங்கள் உட்கார்ந்து விடக்கூடாது. செய்தி கேட்குறதால எல்லாத்தையுமே ஒரு லிமிட். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தி கேட்போம், சரி. சில பாட்டு கேட்போம், சார். ட்ராவலில் போகிற பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறீங்க, செய்தி கேட்குறீங்க, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி நம்ம காரியங்களை விளங்கி கொள்ளணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லாட்டா அது உங்களை அடிமையாக்கிறோம், அப்படியே ஸ்லேவரி ஆக்கிறோம். நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் ஆண்டவரோட ஐக்கியத்தை விட்டு பிரிக்கப்பட்டு விடுவீங்க. அந்த செல்ஃபோனுக்குள்ளே சாத்தான் கண்ணி வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நிறையா இருக்குன்னு. இப்போ நான் எனக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாங்கி கொடுத்தேன்னா, செல்ஃபோன் பெரும்பாலும் நானே வாங்கி கொடுத்துருவாங்க. புதுசாக மாடல் வந்த உடனே அங்கே அமெரிக்கா அங்கே ஊழித்து போகும்போது அவங்களே கிஃப்டாக வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ எதுக்கு புதுசாக தான் இருக்குன்னு, இல்லை பிற புது மாடல் வந்திருக்கு, அது தூரப்படுங்க, வருஷத்துக்கு ஒன்று புதுசாக வாங்கி தந்துடுவாங்க. அப்படி தான் நான் வச்சுருந்தேன். நான் பொதுவாக என்ன, செல்ஃபோன் தொலைஞ்சது கிடையாது, கீழே போட்டு உடஞ்சது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பொருள் இருந்தால் பத்திரமா வைத்து கொள்ளுவேன். ஆனால் ஒரு சில வருஷத்துக்கு முன்னால், இந்த லாக்டவுனு காலத்துக்கு முன்னால் அதுக்கு முன்னால் ஒரு சமயம் என்னுடைய செல்ஃபோன் டேமேஜ் ஆகிட்டு, இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அது டேமேஜ் ஆகி பயன்படுத்த முடியாமல் அழிஞ்சிட்டு. எனக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின், ஒய் லார்ட், இப்போ சாதாரண ஒரு விபத்து கீழே போட்டு அதுக்கு காரியம் வேறு. இந்த மாதிரி இந்த என் செல்ஃபோன் டெஸ்ட்ராய் ஆகி போச்சு. எதுக்கு? அதுக்கு பின்னால் தேவன் ஏதோ என் ஆண்டவர் பேச விரும்புகிறார், என்கிட்ட ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறார். நான் போய் ஜெபம் பண்ணேன். உடனே அடுத்தாப்பில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க, ஓகே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், உனக்கு வேண்டாது. நான் எல்லாருக்கும் எனக்கு சொல்கிறேன், ஊழியக்காரனா எனக்கு ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். இதை எல்லாரும் அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஏன்? ஆண்டவர் சொன்ன உனக்கு வேண்டாது, மற்றவங்க வச்சுக்கொள்ளட்டும், ஓகே, உனக்கு வேண்டாது.
அப்போ இதுக்கு முன்னால் இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சவங்களாம் அந்த நம்பர் கொடுத்துருந்தேன். ஊழியத்தில் உள்ளவங்க, எங்களுடைய ட்ரஸ்டீஸு, அப்புறம் வெளிநாட்டில் டேஸ் உடிக்கிறார் பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இருக்கும். நிறைய வீடியோக்கள் ஆளாளுக்கு பார்க்குற வீடியோலாம் அனுப்பி விடுவாங்க. எனக்கு அதை அழிக்கிறதே பெரிய பாடம் ஆயிரும். நிறையா பார்க்கலாம் முடியாது. எங்கே டைம் இருக்குது நமக்கு ஜெபிக்கிறதுக்கும் வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணி பிரசங்கம் பண்ணுறதுக்கு நேரம் போதில்லை. அப்புறம் பார்த்தா இது அழிக்கிறதே பெரிய பாடு. வேண்டாததெல்லாம் அனுப்புவாங்க. அவன் பேசினா உங்களை பற்றி அவன் பேசியிருக்கான், அதில் எனக்கு இருக்குது. ஆண்டவர் சொன்னார், எவன் வேணாலும் என்னாலும் பேசட்டும், அதெல்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது. நான் உன்னை குறித்து என்ன சாட்சி சொல்ல அதான் முக்கியம். உனக்கு கொடுத்த ஊழியத்தை மாத்திர நிறைவேற்றேன் நீ. ஆனால் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அவசியம் இல்லைன்னா கூட யாராவது அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த செல்ஃபோன் அழிஞ்ச உடனே அது பாருங்கள், அப்படியே எரிஞ்சு அழிஞ்சு ஒன்றும் எல்லாம் போயிட்டு முடிஞ்சது, அவ்வளோதான். அது இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக நடந்ததா. அதனால் ஆண்டவர் எதை என்கிட்ட பேச விரும்புகிறாருன்னு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், வேண்டாம், அந்த ஸ்மார்ட் ஃபோன் உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறார். சரி ஆண்டவரேன்னு சாதாரண ஃபோன் வச்சுருக்கேன். 2000 ரூபா ஃபோன் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க, அதான் வச்சுருக்கிறேன். அது மாதிரி சாதாரண ஒரு ஃபோன் அதான் வச்சுருக்கிறேன். அது போதும் பேசுகிறதுக்கு. எல்லாருக்கும் நம்பர் கொடுக்க மாட்டேன் நான். இப்போ எங்களுடைய ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க, ஊழியத்தோட முக்கியமான லீடர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி வெளிநாட்டில் இயேசு உடிக்கிறார் ஊழியத்தோட தொடர்புடைய இந்த ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அது மாதிரி அந்த செல்ஃபோனை கூட நான் வந்து ரொம்ப பயன்படுத்த மாட்டேன். நான் என் செல்ஃபோன் ரிங் என்னன்னே எனக்கு தெரியாது, சைலண்டில் தான் இருக்கும். இத்தனை முறை அடித்தாலும் எனக்கு எடுக்காது. அப்போ பார்த்துட்டு அப்புறம் யாராவது ஆண்டவர் ஜெபம் பண்ணி நீ கூப்பிட்டு பேசுனா மட்டும்தான், உணர்த்துனா தான் கூப்பிட்டு பேசுவேன். இல்லைன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் பதில் சொல்ல மாட்டேன் நான். சிலர் வந்து கேட்பாங்க, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன கொடுக்குறீங்களா அப்படின்னு. ஏன் ஃபோன் நம்பர் உங்களுக்கு இருக்குது? இல்லை எப்போ பேசவில்லை, நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு நான் ஃபோன் வைக்கலை, நான் எனக்கு அவசியமான ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு தான் ஃபோன் வச்சுருக்கேன். ஐம் சாரி நீருவேன் நான். எல்லாருக்கும் எதுக்கு நம்பர் கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் நம்பர் கொடுத்து கண்ட சாக்கடைகள் அவசியம் இல்லாதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி, அவங்களுக்கு நேரம் போனால் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய பரிசுத்தம் கெட்டு, உங்களுடைய ஒருமனம் கெட்டு, குழப்பம் அடைஞ்சு ஏன் உங்கள்கிட்ட பேசுகிற அவசியம் இல்லாதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, தேவையில்லை. ஆண்டவர் சொன்னார், எதுக்கு உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேமரா வச்சுருப்பேன், ஃபோட்டோ எடுக்கிறது. இயற்கை காட்சிகள் நிறைய ஃபோட்டோ எடுத்து நான் வச்சுருக்கிறேன். நான் வந்து ஹோலி லேண்ட் கேலண்டரில் நிறைய ஃபோட்டோ வரதில் பார்த்தா நிறைய நான் எடுத்தது என்னுடைய கேமராவில் எடுத்த படங்கள் கேலண்டரில் போட்டிருக்கிறோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், இயற்கை காட்சிகளை எடுக்கிறது, சில முக்கியமான ஆளுடைய ஞாபகத்தமாக எடுக்கிறதுக்கெல்லாம். இப்போ கேமரா கிடையாது, செல்ஃபோன் தானே. அப்போ அதுக்கு மட்டும் ஒரு ஃபோன் வச்சுருக்கிறேன். ஒன்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, டைம் பார்க்குறதுக்கு, அப்புறம் அலாம் வைக்கிறதுக்கு மட்டும், அவ்வளோதான். மற்றபடி சாதாரண ஒரு ஃபோன் தான் நான் வச்சுருக்கிறேன் நான். ஆண்டு சொன்ன உனக்கு அது போதும், மற்ற வேறு உன்னுடைய எண்ணத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. சிலர் சொல்லுவாங்க, பிறகு இப்படிலாம் வருது, ஒரு வீடியோ அனுப்பின எப்படி அனுப்புகிறேன்னு. இதெல்லாம் எனக்கு எதுக்கு பிறகு இந்த வீடியோலாம்? ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுவான், எழுதுவான், சொல்லுவான், அதெல்லாம் நமக்கு இருக்குது. நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதில்லை, ஊழியம் செய்கிறதுக்கு நேரம் போதில்லை, மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண நேரம் போதில்லை, அதை பார்க்குறதுக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. அதனால் எனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்கிறதுக்கு சரியாக இருக்குது, ஆளை விட்டுறங்கன்னு சொல்லி. இது எனக்குரியது. இதை நான் வந்து கட்டளையாக யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீங்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தர் மேலே ஒரு கரிசனையாக இருக்கிறார். உங்களை எது ரொம்ப பாதிக்குது? கண்ட வீடியோ அனுப்பும்போது அதை பார்த்துட்டா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். நல்லா ஜெபிக்கும் போது, ஏன் இவங்க என்னை பற்றி இப்படி பேசணும், இவங்க ஏன் இந்த மாதிரி என்னை பற்றி ஒரு போட்டு இப்படி இல்லாத பொருளாதெல்லாம் பேசணும், ஒரு ஜெப நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் வரும். நானும் மனுஷன் தானே. ஆண்டு சொன்ன உனக்கு இது கூட வேண்டாம், எதுக்கு உனக்கு அதை ஏன் பார்க்குற? உடனே பார்க்காத, நீ எதுக்கு அதுக்கெல்லாம் நினைக்கணும், லீவ் இட்டுன்னு. அதனால தான் அதை வேண்டான்ட்டார் ஆண்டவர். எனக்கு அதனால நான் இப்போ சேஃபாக இருக்கிறேன். எனக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இப்போ ஜெபிக்க போனால் நல்லா ஜெபிக்க முடியுது, காத்திருக்க முடியுது, அவ்வளோதான். அதனால் செல்ஃபோனை வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், நீங்கள் அதனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போகக்கூடாது. ஒருத்தர் சொன்னால், கால் ராத்திரி 8 மணிக்கு செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருவேன், காலையில் ஜபெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு தான் அப்புறம் ஆன் பண்ணுவேன். நல்ல பழக்கத்தை உண்டாக்குங்க. ராத்திரி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. நான் வந்து ஃபேஸ்புக்கில் நான் அனுப்புகிறேன், ஃபோட்டோ அனுப்புகிறேன், என்ன பார், என் அழகை பார் அப்படின்னு ஃபோட்டோலாம் எடுத்து, பெண் பிள்ளைகள் விசேஷமாக நீங்கள் கவனமாக இல்லாட்டா சாத்தா அவங்கள வீழ்த்திடுவான். உங்கள் ஃபோட்டோ இருக்க மற்றவங்களாம் பார்க்கணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி, அவங்க பல ஃப்ரெண்டுக்கு அனுப்பி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இது ஆண்டவர் விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே பார்க்குறதுக்கும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா ஓகே. அதே இதுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டு என்ன பாரு, என் அழகை பாரு, இதை பாரு, நீ தேவையாத ஏசு அதை விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? நீங்களே யோசிங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டது செய்யுங்க. அதை பார்த்து அதை பல வேறு விதமாக அவங்க இப்போ பேசி பார்த்து இதுக்கு அவசியம் இல்லாத பிரச்சனைகள். இயேசுவை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு சோசியல் மீடியா இருக்குதா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இயேசுவை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆண்டவருடைய என்ன பேசினார்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபோட்டோக்குள்ளே நிறைய போடாதுங்க. அது வந்து போட்டு மற்ற உங்களுக்கு எடுத்து வச்சு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அதை எடுத்து நீங்கள் சோசியல் மீடியாவில் அனுப்பி எதுக்கு அதெல்லாம் தேவையா? அதனால் கவனமாக இருங்க.
அதனால் என்ன, பிசாசு அது மூலமாக பல காரியத்தை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறான். முக்கியமாக ஊழியர்கள், ஜெபிக்கிறவங்க, எழுப்புதல் பிரயாசப்படுறவங்களெல்லாம் முடக்குவதற்கு அவன் தீவிரமாக கிரியை செய்கிறான். அதனால் நீங்கள் கவனமாக இருந்து கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். செல்ஃபோனுக்கு அடிமையாகி விடக்கூடாது. என்கிட்ட சாதாரண ஃபோன் கூட சில பிரதர் 3 நாள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பிடிக்க முடியலையே, 3 நாள் கூட செல்ஃபோன் அப்படியே கிடக்கும். அவ்வளோதான். கேம்ப் இருக்கும், ஜெபம் இருக்கும், 3 நாள் உபவாச ஜெபம் இருக்கும், பார்க்குறது கூட இல்லை. நான் அதை 3 நாள் கழித்து தான் பார்ப்பேன். நான் சில மிஸ்டு கால் இருந்தால் கூப்பிட்டிங்களா, 3 நாளாக ட்ரை பண்ண ஜெபம் இருக்குல்ல. அப்போ காலையில் எழும்பணும் பார்க்குறது, ராத்திரி அது மூஞ்சில் முடித்து அது மூஞ்சில் தான் காலையில் எழும்புறது, அது நல்ல பழக்கம் அல்ல. அதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். செல்ஃபோன் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ண இல்லாட்டா இருன்னா இருக்கணும். அது உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு விடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். கவனம். சரியா? அப்போ இது மாதிரி நான் அடிமை ஆகிட்டேன்னா எனக்கு விடுதலை கிடைக்குமா? நான் இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்லேவரி ஆகிட்டேன். அந்த விளையாட்டுக்கு, என்ன பழக்கத்துக்கு, என்ன படங்களுக்கெல்லாம் அடிமை ஆகிட்டேன். என் நேரெல்லாம் வீணாகுது, தெரியுது தப்புன்னு வெளியே வர முடியலையே. இப்போ இன்றைக்கி அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். இப்போ ஜெபிக்க போகிறேன். சரி, 2 காரியத்துக்கு ஜெபிக்கலாம். முதலாவது, எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை வேணும். இந்த மகனுக்கு மகளுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் விடுதலை தருவார். முழங்கால் போடுறீங்களா? அப்படியே அவங்க வீட்டில் முழங்கால் போடுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைகள் கூட முழங்கால் போட்டு, ஏசப்பா நான் செல்ஃபோனுக்கு அடிமை ஆகக்கூடாது, வேண்டாத காரியத்தெல்லாம் அந்த செல்ஃபோனில் பார்க்கக்கூடாது, விளையாடக்கூடாது, அடிமை ஆகக்கூடாது, என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். சரியா? உங்கள் செல்ஃபோன் கையிலேருந்து கையில் வைத்துக்கொள்ளுங்க. முதலாவது ஒரு ஜெபம் செய்ய போகிறேன். விடுதலை. எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இந்த விளையாட்டு அப்படின்னு நிறைய அடிமைத்தனம் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு ஆண்டவர் இந்த விடுதலை வேணும். இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. முதலாவது 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுங்க. செல்ஃபோன் அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுங்க. சாத்தானை அடிமையாக்கிட்டானே, என்னை அறியாமலே இதற்குள்ளே சிக்கி கொண்டேனே. ஆண்டவரே, என் பரிசுத்தம் பாதிக்கப்படுது, ஜெபம் பாதிக்கப்படுது, உம்மோட ஐக்கியம் பாதிக்கப்படுது, என் குடும்பத்தில் சந்தோஷம் பாதிக்கப்படுது, என் நேரெல்லாம் வீணாகிறது. எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே விடுதலை கொடுங்க. இயேசுவே நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. மகளே ஜெபம் பண்ணு, மகனே ஜெபம் பண்ணு, பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விடுதலை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இன்னைக்கு விடுதலை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அருமையான இந்த வாலிப மகள், வாலிப மகனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடிமைப்படுத்துகிற ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். இந்த செல்போன் அடிமைத்தனத்துக்குள் வைத்திருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஒரு விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு இன்று முதல் உண்டாகட்டும். அந்த வெறுப்பு அதன் மீது உண்டாகட்டும். அந்த விருப்பத்தை எடுத்து போடுவீராக. சாத்தானுடைய கண்ணை தெரிப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விடுதலை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த செல்ஃபோனை கையில் எடுங்க. செல்ஃபோனை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த செல்ஃபோனை எனக்கு பரிசுத்தப்படுத்தி தாங்க. இந்த செல்ஃபோனை உபயோகத்திற்கு அவசியமான காரியத்துக்கு மட்டும் நான் பயன்படுத்தணும். தவறான எந்த காரியத்துக்கு இந்த செல்ஃபோனை நான் பயன்படுத்தக்கூடாது. தவறான எந்த காரியமும் இதன் வழியாக என்னை பாதிக்கக்கூடாது. அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த செல்ஃபோன் எனக்கு அடிமையாக இருக்கணும். நான் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்து என்னை நடத்தும் அப்படின்னு நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த செல்ஃபோனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இனிமேல் பக்தி விருத்திக்கு ஏதுவானதற்கு மட்டும்தான் அந்த செல்போனை பயன்படுத்துவேன். எனக்கு அவசியமான பிரயோஜனமான காரியத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன். அவசியமில்லாத காரியங்கள், அடிமைப்படுத்துகிற காரியங்கள், சாத்தானுடைய திட்டங்கள், என்னை சீர்குலைக்க நினைக்கிற காரியங்கள் எதுக்கு நான் இதை பயன்படுத்தக்கூடாது. இதன் மேல் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும். செல்போன் என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும்படி ஆசீர்வதித்து தாரும். செல்போன் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து உங்க கையில் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகள், ஜெபம் பண்ணுங்க. செல்போனை கையில் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த செல்போன் நம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நன்மைக்காக தான் பயன்படுத்துவேன். தீமைக்கு இதை பயன்படுத்த கூடாது. அடிமைத்தனத்துக்குள் சிக்கிக் கொள்ள கூடாது. சாத்தானுடைய கண்ணில் அகப்பட்டுக் கொள்ள கூடாது. இதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இனி உலக மக்களை போல இதை நான் பயன்படுத்தவே கூடாது. ஒரு ஆவிக்குரிய மகனா, ஆவிக்குரிய மகளா, இயேசுவின் பிள்ளையாய் சரியான காரியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். உம்முடைய சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த, இயேசுவின் அன்பை அறிவிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடி அவசியமானதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். உம்முடைய ஆளுகை தன் மேல
வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் செல்போனை உமக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் அதை பரிசுத்தப்படுத்தி கொடுப்பீராக. இனி சாத்தானுடைய கண்ணிகள் அதில் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி ஒவ்வொரு செல்போனை பயன்படுத்துகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக, அதை மேற்கொள்ள உதவி செய்வீராக, அந்த சோதனைகளை மேற்கொள்ள கிருபை கொடுப்பீராக. பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பார்க்கவும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கவும், உம்முடைய வசனத்தை பிரசாபப்படுத்தவும் மட்டுமே பயன்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். யார் யார் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய செல்போன் நம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்புக்கொடுக்கிறேன். பொல்லாத சாத்தானே, இனி அதன் வழியாய் ஆண்டவருடைய பிள்ளைகளை தொந்தரவு பண்ணவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய கண்ணிகள் தெரிபட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றம் இன்று முதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். அடிமை தனத்திலிருந்து விடுதலை, ஆசீர்வாதமான பாதையிலே நடத்தும். நீ தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பெற்றோர் பெரியவங்க அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, செல்போனிலே மூழ்கி விடாதபடி, செல்போனின் அடிமதனத்துக்குள் ஆகி விடாதபடி, ஆண்டவரே செல்போனை எதற்கு எப்போ பயன்படுத்தணுமோ ஞானத்தோடு அதற்கு மட்டும் பயன்படுத்த ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். நீர் விடுதலை கொடுத்து விட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர். உமக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.